பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் எங்கிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எங்க உலவி கொண்டிருக்கிறாரு? உங்க கண்ணு தெரியுறாரா? எங்கன்னு தெரிய மாட்டாரியா? இந்த எல்லை முழுவதிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எங்கயா இருக்காரு? எங்களுக்கு காட்டுங்கய்யா. உங்கள் ஒவ்வொருவருக்கு சமீபமாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு சமீபமா எங்கயா இருக்காரு? ஐயா, காட்டுங்கய்யா. என்னால் இதை நான் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் என்று அவர் சொல்லிவிட்டார். என்னால் இதை நான் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் என்று அவர் சொல்லிவிட்டார். என்னால் இதை நான் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் என்று அவர் சொல்லிவிட்டார். அவரே சொல்லிட்டாரா உங்ககிட்ட? எப்பயா சொன்னாரு? கனவுல வந்து சொன்னாரா இந்த பில்டிங்ல வாசம் பண்ணுன்ட்டு? ஏன்னா வேதத்துல உள்ள ஆண்டவரே உங்களுக்குள்ளேயே நான் வாசம் பண்றேன், நீங்க தான் என்னோட ஆளுன்னு சொல்லியிருக்காரு. கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமாயிறார். எனக்கு எப்படிப்பட்ட ஆலயங்களை கட்டுவீங்கன்னு கேட்டுக்காரியா? அப்படியேப்பட்ட கடவுள் எப்படியா பில்டிங்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு? பாருங்கயா, உங்களோட வாயே சத்தியத்தை இப்ப பேச போகுது. அல்லது நாம் ஆலயத்திற்கு போவதினாலோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. ஐயா, கரெக்டா சொன்னீங்கயா. கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமா இல்ல. அதுல போனா தேவன் இருக்க மாட்டாரு. அதனால அவங்களோட பிள்ளைன்னு சொல்ல முடியாது. கரெக்டு தாயா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அது என்ன அனுபவம்யா? கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்கயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பின திட்டமான அனுபவம் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பின திட்டமான அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் எப்படியா கிடைக்கும்? இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார். ஐயா, என்ன சொன்னீங்க? ஆண்டவர் நம்மளுக்குள்ள வந்து வாசம் பண்றாரா? உங்களுக்கு சரியா கேட்கலையா? இப்ப அண்ணன் என்ன சொல்றாரு நல்லா கேளுங்க. எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார். நல்லா கேட்டீங்களா? எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். யாருக்குள்ளன்னு இப்ப தெளிவா சொல்லுவாரு. நல்லா கவனிச்சு கேளுங்க. இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு அனுபவத்தை பெறும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை பெறுகிறோம். நல்லா கேட்டீங்களா? யார் ஒருத்தர் பாவத்தை விட்டு உண்மையாலே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்றாரு. அவங்கள அவரே வழி நடத்துறாரு. அப்பான்னு கூப்பிட உரிமையை கொடுக்குறாரு. இதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்க சத்தியம். ஆண்டவர் நம்மளுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு, நம்மள வழி நடத்துறாரு. இதுதான் உண்மையான சத்தியன்னு மோகன் சேனன்னு நல்லா தெரியும். அப்படியே அதை மறைக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கா? அது ஒன்றும் கொஞ்ச நேரத்துல புரியும். இன்னும் நிறைய பேசிருக்காரு, கேட்டு வாங்க. அநேக வாலிபர்கள் வந்து சொன்னார்கள், என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பினேன், இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டேன். நிறைய வாலிபர்கள் வந்து அண்ணனுக்கு சாட்சியம் கொடுத்துருக்காங்க. நாங்க மனம் திரும்பிட்டோம், இயேசுவின் பிள்ளை ஆயிட்டோம், எங்களுக்குள்ள இயேசு ஆண்டவர் வாசம் பண்றாரு அப்படின்னு. இயேசு என்னோட பேசினார், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்றும், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்றும், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சாட்சி கொடுத்தார்கள். நல்லா கேட்டீங்களா? இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு மகிழ்ச்சியா சாட்சி கொடுத்தாங்க. அப்படியே மோகன் சேர்ந்த இந்த மகிழ்ச்சியான சாட்சியை மறைச்சிட்டு அந்த பில்டிங்ல ஆண்டவர் வாசம் வந்தாருன்னு போய் சொல்றாருன்னு உங்களுக்கு தோணுதா? உண்மையா ஆண்டவர் மேல அன்பு இருந்தா அப்படி தோணும். உங்களுக்கு தோணுதான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்குள் இருக்கிறார் என் தகப்பன் இயேசு, நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அந்த நிச்சயத்தை கொடுத்தார். ஆண்டவர் மறுபடி பிறந்த அந்த வாலிபருக்குள்ள வாசம் வந்தாரு, அந்த நிச்சயத்தையும் கொடுத்திருக்காரு. இயேசுவே, உண்மை நான் என் ஆண்டவராய் ரட்சகராய் என் தகப்பனாய் ஏற்றுக்கொள்றேன், என் உள்ளத்துல வாங்க, என் கூட தங்கிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போதுதான் இயேசு வந்து வாசம் பண்ண முடியும். அண்ணன் இந்த விஷயத்த கரெக்டா தான் சொல்றாரு. இப்பயும் இந்த வீடியோ பார்த்துன்னு சில பேர் உண்மையாவே ஆண்டவர் யாருன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த நிமிஷமே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என்ன வழி நடத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி உங்களை வழி நடத்துவாரு. இதை அண்ணன் கரெக்டாக சொல்றாரு. இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தை மறைச்சி அண்ணன் அந்த பில்டிங் ஏன் மார்க்கெட்டிங் வந்தாருன்னு கடைசியா பார்ப்போம். என்னுடைய வீடு ஜெப வீடு, இது ஜெபிக்கிற ஒரு இடம். அண்ணே, நீங்க சொல்றது வேதத்துக்கு புறம்பா இருக்குண்ணே. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் ஆண்டவர் தெரியும்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ ஜபம் முன்னா கேட்கப்படும் சொல்லிட்டாரு. இன்னும் நீ வேண்டி கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டாரு. ஜபம் எங்க இருந்து போனாலும் கேட்கப்படுனே. அஞ்ஞானிகளை போல பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
நீங்க என்னடான்னா ஒரு மூட நம்பிக்கையை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு காரியம், அங்கே பாஸ்டர் பென்ஸ் என்னை அழைச்சிட்டு போய் எங்களை அழைத்துட்டு போய் பிரதர் வந்து திறந்தாங்க. இது எதற்கு என்று கேட்டேன். 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்க போகிறது. அதுதான் தேவனை மகிழ்விக்கிற ஒரு காரியம். அண்ணே, ஆண்டவரை மகிழ்விக்கணும்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணா போலாதுண்ணே. 24 மணி நேரமும் ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொன்னா ஆண்டவர் மகிழ்வாரை தவிர இந்த மாதிரி நீண்ட ஜெபம் பண்றதோ இல்ல சொந்த வார்த்தையை திரும்பி சொல்லி ஜெபம் பண்றதோ ஆண்டவர் விரும்ப மாட்டாருண்ணே. அதையும் மத்தேயு 6 அதிகாரத்துல கிளியரா சொல்லிட்டு போயிடாருண்ணே. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்ப தேவனுடைய ஆலயம் என்பது ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். அண்ணே, நீங்க சொல்ற அந்த ஜெப வீட்டுல கூட ஜெபம் பண்றதுக்காக அவங்க போக மாட்டாங்க. ஆண்டவருடைய வேதம் இப்ப எல்லார் வேலையும் குறைவுபட்டாச்சு. இதுக்கு முன்னாடி சினகாக் அந்த பிரேயர் ஹவுஸ்ல தான் இருக்கும். அங்க போய் வேதத்தை படிக்க தானே போவாங்க. என்னுடைய ஆலயத்திலே ஜெப சத்தம் எங்கே? இது ஜெப வீடு என்று நான் சொல்லி இருக்கிறேனே. இங்கிருந்து எழும்பக்கூடிய பாடல் சத்தம், துதி சத்தம் மாத்திரம் பரலோகத்திற்கு வருகிறது. ஜெப சத்தம் எங்கே? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. அண்ணே, ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த 3 வருஷத்துல கூட எந்த இடத்துலயும் பாட்டு பாடுங்க ஜபிங்க ஜபிங்க தான் சொல்லலனே. புறப்பட்டு போய் சுவிசேஷம் தானே சொல்ல சொன்னாரு. ஆரம்பத்துல இருந்தே கடைசியா அவர் போற வரைக்கும் சொந்த வார்த்தை என்னன்னா எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. எல்லாரும் புறப்பட்டு போய் ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சரியா காணிக்க வராது. அதனால அதை மறைச்சி ஜப வீட்டுக்கு வா ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை உண்டாக்கிட்டு இருக்கீங்களானே. 24 மணி நேரமும் ஜப சத்தம் இங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார்? அண்ணே, அதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஆண்டவர் நம்மளுக்குள்ளதான் வாசம் பண்றாரு, நம்ம தான் ஆலயம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன்னு இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுக்க போறாரு? எந்த ஆண்டவன் உங்களுக்கு இதை கட்டி கொடுத்தாரு? வேற ஒரு இயேசுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டி கொடுத்தாரா? ஆனா ஆண்டவர் சொல்ல, இது என்னுடைய ஜெப வீடு, உங்களுடைய ஜெபத்துக்காக நான் வந்து காத்து நிற்பேன். என் பிள்ளைகள் ஜெபிப்பாங்களா, நான் சொன்ன காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவாங்களா? அண்ணே, இது ஒண்ணு சொல்றது வேதத்துக்கு புறம்பா இருக்குண்ணே. ஆண்டவரு நான் சொன்னதுக்கு எல்லாம் ஜெபிப்பாங்களான்னு காத்துன்னு இருக்க மாட்டாரு, நான் சொன்னபடி வாழ்றாங்களான்னு பார்த்துன்னு இருப்பாருண்ணே. ஏன்னா அவரோட ஆசை அவருடைய பிள்ளைகள் போய் சுவிசேஷத்தை சொல்லி உலகத்தை கலக்கணும். அதானே அவரோட ஆசை. அதனால ஒரு முன்மாதிரியை காமிச்சு போனாரு. நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தப்போ ஜபம் சொல்லிட்டு எங்கேயும் மங்களம் பாடின மாதிரி இல்லைண்ணே. நீங்க தானே ரொம்ப மங்களம் பாடினீங்க. என்னுடைய அழுகையின் சத்தம் கேட்குமா? கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோட இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பார்களா என்று தேவன் அவளோடு வந்து காத்து நிற்கிறார். அழிந்து போற ஆத்மாக்காக அழுதா போலாதுன்னு இறங்கி போய் சுவிசேஷம் சொல்றானே. இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இது ஜெப வீடு, நான் ஜெபிக்கிறதற்காக வருவேன், நான் ஜெபிக்கிறதற்காக இந்த ஆலயத்திற்கு வருவேன். அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டு உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா ஆண்டவர் வரும்போது ஏமாந்து போடுவீங்க. அதனால இன்னைக்கே ஒழுங்கா வேதத்தை எடுத்து படிச்சுட்டு அண்ணன் சொல்ற காரியம் எல்லாம் வேதத்தின்படி சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா அண்ணனுக்கு தெளிவா தெரியும் ஆண்டவர் நம்மளுக்குள்ளதான் வாசம் பண்றாரு, ஆண்டவருடைய ஆலயம் நம்ம தான் நல்லா தெரியும். அதை மறைக்கிற காரணம் என்னன்னா மக்கள் தேட்டெல்லாம் சொன்னா இவங்களுக்கு சரியா காணிக்க வராது. இவங்க கோபுரங்களும் மலைகளும் வாங்கி மடக்கி போட்டு வச்சிருவாங்கல்ல, அங்க யாரும் வரமாட்டாங்க, இவங்களுக்கு காணிக்க வராங்க. அதனாலதான் இதை மறைச்சி ஆண்டவர் பில்டிங்குள்ள வாசம் பண்றாரு, ஜெபமலையில வாசம் பண்றாரு, தேவனுடைய கூறாருந்த வாசம் பண்றாருன்னு சொல்லி உருட்டு நிற்கிறாங்க. உண்மையான தேவன் யாருன்னு தெரியணும்னா வேதத்தை படிச்சு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போனீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப ஏமாந்து தான் போவீங்க. பை.